கணபதி வந்தருவா மகன் கதைகள் வாட சரஸ்வதியை வரந்தருவாய் இதன் கதைகள் வாட மீனாட்சியை வரந்தருவாய் முண்ட சுவாமி கதைகள் வாட முக்கனேனை வரந்தருவாய் பேச்சி மகன் கதைகள் வாட பெருமாளை வரந்தருவாய் மாயாண்டி கதைகள் வாட மாயாண்டி கதைகள் வாட மறையவனை வரந்தருவாய் மாயாண்டி கதைகள் வாட மகா அண்டபய ரெண்டு லோகமோ மக்கினி சுடராய் விளையாடியவுமனும் ஆவோ வீண்டு மண்டலத்திலே உன்னுடைய கீர்த்தியை விளம்பதற்கு எளிதாகும் சொல்லையா அவையோ மண்டலர்களை நெஞ்ச கிளைத்து வாதி துளைத்திடது தரி அமோண்டப்படுத்திய சுடலை ஈசனே நாவிலை வந்து குடியிருப்பாய் மாதி வெள்ளி கைலசத்து ஆதி வெள்ளி கைலசத்து ஆணி பொன்னா முடி கொழுங்க யாரெல்லாம் கொழுவிருக்கா காரை வெள்ளி கைலசத்து காரை வெள்ளி கைலசத்து பகவானோடு பார்வதியோ பகவானோடு பார்வதியோ பௌசுடனை கொழுவிருந்தோ பொண்ணு வெள்ளி கைரதத்து பகவானும் பார்வதியோ பௌதுடனே அன்று வார ஆண்டு வருங்காலத்திலே ஆண்ட வந்த பகவானோ விஸ்வகர்மன் ஆச்சாரியே என் மகனே விஸ்வகர்மா என் மகனே விஸ்வகர்மா விஸ்வரை அழைத்தாரே என் மகனே விஸ்வகர்மா என் மகனே விஸ்வகர்மா விஸ்வகர்மா என் மகனே விஸ்வகர்மா விஸ்வகர்மோ ஐந்தாறு சத்தம் போயிட்டு விஸ்வரை அழைத்த போது பகவானோட வார்த்தை கேட்டு விஸ்வகர்மன் ஆச்சாரியோ ஆச்சாரியோ மாதி வெள்ளி கையில கீதா கீதா பகவானுக்கு முன்னார ஓட்டமாக ஓடி வர வாட்டி ஆண்டவனை பகவானே அழைத்ததொரு விவரம் என்ன பகவானம் கேட்ட போது பார்த்துட்டாரே பகவானோ என் மகனே விஸ்வகர்மா கைலாசம் தரமதில கைலாத தலத்திலே பகவான் அமர்வதற்கு எனக்கு ஒரு அழகான சிம்மாசனம் செய்து கொண்டு வா ஒரு சிம்மாசனம் வேணுமாப்பா அப்படின்னு யார் இடத்துல விஸ்வகர்மன் ஆச்சாரியார் இடத்துல அங்க பகவானும் சொன்ன போது ஆட்டும் என்று சம்மதித்து விமல மகன் விஸ்வகர்மன் கைலாசம் தளமதில பகவானுக்கு பகவானுக்கு சிம்மாசனம் செய்வதென்றால் சும்மாவா இந்த உலகத்தில் உள்ள 9 வகையான நவரத்ன கற்களால் அழுத்தப்பட்ட ஒரு அழகான ரத்னகிரி சிம்மாசனத்தை செய்து கொடுத்தார். அதாவது மாணிக்கியம், மரகதம், வைடம், வைடூரியம், புஷ்பரகம், கோமதேகம், நீலம், நாகரத்னம், தீகரத்னம் என்று சொல்லக்கூடிய 9 வகையான நவரத்ன கற்களால் அழுத்தப்பட்ட ஒரு அழகான ரத்னகிரி சிம்மாசனத்தை செய்து கொடுத்தார். உட்கார்றதுக்கு ரத்னகிரி சிம்மாசனம். அந்த ரத்னகிரி சிம்மாசனம்
சிம்மாதனத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமா ஆமா புலித்தோல் உடையும் யானைத்தோல் போர்வையும் செம்புலித்தோல் ஆசனமும் ஆமா தசமேனித மனோதரனார் பகவான் காட்சி கொடுத்தார். சிரிச்சமேலிக்கு இருக்காரு. பார்வதி ஆமா யாரு பக்கத்துல? யார் பக்கத்துல? உமா பரமேஸ்வரன் பக்கத்துல. அம்மோ உலகை ஆளக்கூடிய ஆண்டவன் சிவபெருமானின் இடது பாகத்திலே வந்த அமர அமண்ணே மூத்த மகனாக கணநாத கணபதி அப்பா என்ற ஓட்டம்மா ஓடி வந்து யாருடைய பாகத்துல? பகவானுடைய வலது பாகத்திலையும் இளைய மகனாகிய கந்தன் கடம்பன் கார்த்திகையன் கழுகாசுனன் குந்தன் பந்தன் வேலாயுதம் திருச்செந்தூர் பதிலே வாழும் செல்வக்குமரன் முத்துக்குமரன் அம்மா என்று ஓட்டம்மா ஓடி வந்து பார்வதியின் வலது பாகத்திலையும் அமர்ந்தான் உட்கார்ந்துகிட்டாரு. அப்படி தசமேனித மனோதரனார் பகவான் காட்சி கொடுக்க பகவானுக்கு முன்னாடி கைலாசத்திலே முக்கோடி தேவாதி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் கருடர் என்பவர்கள் அஷ்டத்துக்கு போலர்கள் சித்து முத்தாதிகள் துவாரபாலர்கள் கிங்கிலியர்கள் அரணடியார் சிவனடியார் வரமடியார் என்று பகவானுக்கு முன்னதாக அனைவரும் கொலுவிருந்தார். எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி கொலுவிருக்கும் பொழுது இன்னும் கைலாசத்துல கைலாசம் தலைமையில பகவானுக்கு முன்னாலே தேவர்களாம் மூவர்கள் அடியார்களாம் அமரர்கள் சித்தாதி கூட்டங்கள் மூவர்களாம் மனிதர்கள் சித்தாதி கூட்டங்கள் நாரதரானல் முடியா நாரதரான் முடியா கலைக்கோட்டு மாமுடியோ கும்பமாமுடியா சட்டமுனி மட்டமுடி சகல பேரும் குழுவிருந்து வரபோது கைலாசந்தலமரிலே பகவானுக்கு முன்னாலே தேவலோக பெண்கள் எல்லாம் தேவலோகங்கள் எல்லாம் திருநடனம் ஆடுவாரோ திருநடனம் ஆடுவாராய். இப்படி இருக்கின்ற நாளையில இருக்கின்ற நாளையில ஆண்டவன் சிவபெருமா இரேழு புவனம் எல்லாம் ஈஸ்வரன் நான் படைத்தார் 14 புவனம் எல்லாம் பகவானும் தான் படைத்தார். படைத்து விட்ட உலகத்திலே எறும்பு யானை முதல் என்னவோ நமனுக்களையும் என்னவோ நமனுக்களையும் ஈஸ்வரர தான் படைத்தார். என்னவோ நமனுக்களையும் ஈஸ்வரர தான் படைத்தார். அம்மா படைத்து விட்ட உலகத்திலே எறும்பு யானை மூளை என்னவோ நமனுக்களையோ ஈஸ்வரன் தான் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியடக்கம் வேணும் என்று கண்ணந்தாங்கை பார்வதியா நாளி நல்லத்தினை எடுப்பா நாளி நல்லத்தினை எடுப்பா நாதன் கையில் தான் கொடுப்பா. ஆண்டவன் சிவபெருமான் 14 புவனங்களையும் படைத்தார். ஆமா 14 புவனங்களையும் படைத்து ஈ எறும்பு யானை முதல் கொண்டு 84 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் படைத்து அங்கங்க படைத்து விட்ட மனுக்களுக்கு நாமல் தானே படியளக்கணும். நம்ம படைத்து நம்ம தான் அளக்கணும். பகவானுக்கு பொறுப்பே அதுதான். ஆமா இந்த உலகத்திலே 3 தெய்வங்கள் 3 வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன வேலையெல்லாம்? அதாவது நம்மளை படைப்பிக்க பிரம்மதேவரும் நம்மளை படைப்பிக்க பிரம்மதேவர் காத்து ரட்சிக்க கலியுக கண்ணனும் 3வது பதவியாக விளங்கும். கட்டைக்கும் முட்டைக்கும் கருக்கள் இருக்கும் சிதைகளுக்கும் கல்லீருக்குள் இருக்கும் தேரைகளுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சுகளுக்கும் அதனால எல்லுயிருக்கும் குறையில்லாமல் ஈசன் இறையிழந்து கொண்டிருக்கின்றார். கட்டைக்கும் முட்டைக்கும் கருக்குள் இருக்கும் சிதைகளுக்கும் கல் நீருக்குள் இருக்கும் தேரைக்கும் முட்டைக்குள் இருக்கும்
குஞ்சிக்கும் கடவுள் தானே அதுக்கு படியிழந்து கொண்டிருக்காரு. ஆமா. அதனால என்ன? எல் உயிரும் தப்பாமல் ஈசன் இறையிழந்து கொண்டிருக்கின்றார். ஆதிசக்தி பார்வதி என்ன பகவானுடைய இடத்துல படிகளையும் திணைகளையும் அமிர்தங்களையும் அருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். எப்படி தெரியுமா? எப்படி? நாளை நல்லதினை எடுப்பான், நாளை நல்லதினை எடுப்பான், நாளை நல்லதினை எடுப்பான், எடுப்பான் நாதன் கையில் தான் கொடுப்பாள், தான் கொடுப்பாள், தான் கொடுப்பாள், நாதன் கையில் தான் கொடுப்பாள், தான் கொடுப்பாள், தான் கொடுப்பாள். நாளை நல்லதினை எடுப்பான், நாளை நல்லதினை எடுப்பான், தினை எடுப்பான், தட்ட வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு கொண்டு போய் பக்கவேலதினை எடுப்பான், பக்கவேலதினை எடுப்பான், பக்கவேலதினை எடுப்பான், தினை எடுப்பான், தினை எடுப்பான், பகவான் கையில் தான் கொடுப்பாள், தான் கொடுப்பாள், தான் கொடுப்பாள், பகவான் கையில் தான் கொடுப்பாள், தான் கொடுப்பாள், தான் கொடுப்பாள். பக்கவேலதினை எடுப்பா, பக்கவேலதினை எடுப்பா, பக்கவேலதினை எடுப்பா, தினை எடுப்பா, பகவான் கையில் தான் கொடுப்பாள், தான் கொடுப்பாள், பகவான் கையில் தான் கொடுப்பாள், தான் கொடுப்பாள். ஆளாக்கியதனை எடுப்பாள், ஆளாக்கியதனை எடுப்பாள், ஆளாக்கியதனை எடுப்பாள், 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 எடுப்பாள். ஆண்டவனார் கை கொடுப்பாள், கை கொடுப்பாள், கை கொடுப்பாள், ஆண்டவனார் கை கொடுப்பாள், கை கொடுப்பாள், கை கொடுப்பாள். ஆளாக்கியதனை எடுப்பாள், ஆளாக்கியதனை எடுப்பாள், ஆளாக்கியதனை எடுப்பதனை எடுப்பாள், ஆண்டவனார் கை கொடுப்பா, கை கொடுப்பா. தேவி பார்வதியா, ஆண்டவனார் கை கொடுப்பா, கை கொடுப்பா. உலகினல்ல தினைய எடுத்து எவனார் கை கொடுப்பா, மரக்காடு தினைய எடுத்து எவனார் கை கொடுப்பா, பகவானும் வாங்கி கொண்டு ஈரேழு புவனமெல்லா, புவனமெல்லா எழையழக வாராரு. ஆதிசக்தி பார்வதி பகவானுடைய இடத்துல அப்படி இருக்கமா? பார்வதி பகவானுடைய கையிலே படிகளையும் திணைகளையும் அமிர்தங்களையும் அளந்து கொடுக்க ஆண்டவன் சிவபெருமான் வாங்கி 14 புவனத்திற்கும் படியிழந்து கொண்டிருக்கின்றார். அப்படி படியிழந்து கொண்டிருக்கும் பொழுது எல் உயிருக்கும் குறையில்லாமல் ஈசன் இறையிழந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இறையிழந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் பூலோகத்திலிருந்து கைலாசம் வருவார் கடவுள். வருவாரு, அவருக்கு அதான் வேலை வேலை. அதனால கடவுளுக்கு செய்ய வேண்டிய பாத பூஜைகள் பாத பணிவிடைகளை எல்லாம் ஆதிசக்தி பார்வதி செய்து முடித்தார். அனுதினமும் செய்து முடித்து ரத்னகிரி சிம்மாசனத்திலே சக்தியும் சிவனுமாக அமர்ந்திருப்பார்கள். உட்கார்ந்திருப்பாங்க. அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது நாட்டு வழப்பங்களை பேசிக் கொண்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் காலத்துல ஒரு நாள் தினத்திலே ஆதிசக்தி பார்வதி பகவானுடைய இடத்திலே படிகளையும் திணைகளையும் அமிர்தங்களையும் அளந்து கொடுக்க பகவானும் வாங்கி கொண்டு 14 புவனத்திற்கும் படியிழக்க வராரு. அப்படி படியிழக்க வரும்போது கண்ணன் தங்கை பார்வதி கைலாசத்திலே வடக்கு கோட்ட வாசலில ஈசானிய முறையிலே தனிமையிலே அமர்ந்து கொண்டு பார்வதி தேவிக்கு 7 பாகம் சடைமுடி இருக்கும்ல, அந்த 7 பாகம் சடைமுடிய முன்னால அள்ளி போட்டு பொழுதுபோக்குக்காக பண ஓலைகளை கொண்டு பின்னி கொண்டு இருக்கா. ரிப்பன் கிடையாது, ரிப்பனுக்கு பதில் பண ஓலை தான். அதனால அப்படி பின்னி கொண்டு இருக்கும் பொழுது அவன் மனதுல நினைக்கா, என்ன நினைக்கா? பகவான் கையில நம்ம படிகளையும் திணைகளையும் அமிர்தங்களையும் வளர்ந்து கொடுக்காமே, தினமும் வளர்ந்து கொடுக்காம பகவான் 8 நாளா பூலோகத்துக்கு போறாரு. அவர் வாட்டுக்கு போறாரு, படியிறக்கம்னு சொல்லுதாரு. 8 நாள் கழிச்சுதான்
வாராரு. ஆமா, அங்க போய் படி அளக்காரா இல்ல ஊரை விட்டு படியை பிரட்டுதாரா? அதனால அவர் படியளக்கும் முறையை நாமல் பரிசோதிக்க வேண்டும். வேணும்ல இறையிழக்கும் முறையை நாமல் பரிசோதிக்க வேண்டும். ஐயா அப்படின்னு ஆதிசக்தி பார்வதி மனதில் நினைத்து என்ன பகவானை பரிசோதிப்பதற்கு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? ஏதாவது உயிரினத்தை பிடித்து அடைத்தாதான் படியளக்காரா இல்லையான்னு தெரியும். ஆமா, உயிர் இருக்க பொருளை பிடிச்சி அடைக்கணும் அப்படின்னு மனதில் நினைத்து என்ன செஞ்சா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, விஸ்வகர்மாச்சாரியே, மகனே விஸ்வகர்மா, எனது ஏறு கண்மணியே, 5 சத்தமிட்டு 5 சத்தமிட்டு சக்திய வதலைக்காலே அப்பா விமல மகன் விஸ்வகர்மன், விஸ்வகர்மன் ஆனவரும் கைலாசந்தளமதியிலே கடவுள் தேவி முன்னாலே, கடவுள் தேவி முன்னாலே கட்டழகன் வராதே, கடவுள் தேவி முன்னாலே, கடவுள் தேவி முன்னாலே என் மகனே விஸ்வகர்மா, ஆண்டவன் தான் பகவானோ, ஆண்டவன் பகவான் பூலோகத்திற்கு படியலக்கு போயிருக்கிறார். அதனால என் இடத்திலே நீ ஒரு கட்டை தமிழ் கரைந்து கொண்டு வா தாப்பா அப்படின்னு ஆதிசக்தி பார்வதி யார் இடத்துல? விஸ்வகர்மர் இடத்துல சொல்லாமோ பார்த்தார். விஸ்வகர்மரானவர் என்ன கைலாசத்திலே வடக்கு கோட்டை வாசலில காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்டை தமிழ் உண்டு பண்ணி அதற்கு மேலானி கீழானி சீனி போட்டு திருக்கு பூட்டுகளை எல்லாம் பூட்டி பல வண்ணங்களை எல்லாம் தீட்டி ஆதிசக்தி இடத்துல கட்டை திமிழை கொடுத்தார். இந்த கட்டை திமிழானது உள்ளங்கைக்குள் நடக்கும். ஆதிசக்தி பார்வதியா கட்டை திமிழ் கையில் வாங்கி என்ன செய்வாய் அது செய்யும் மனமதியில எண்ணிக்கொண்டு பகவான் படியிறக்கு முறையை பரிசோதிக்கணும். அதனால இந்த கட்டை திமிழுக்குள்ள ஏதாவது உயிரினத்தை பிடித்து அடைக்கணும் அப்படின்னு மனதிலே நினைக்கும் பொழுது சிவகாமி முன்னாடி கைலாசத்துல சிற்றெரும்பானது சாரச்சரையா வருது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிற்றெரும்புல ஆண் எறும்பு ஒன்றையும் பெண் எறும்பு ஒன்றையும் எடுத்து சிவகாமி பார்வதி கட்டை திமிழ் இருக்கக்கூடிய மேலாணி கீழாணி தீனி புட்டு திருக்கு புட்டுகளை எல்லாம் திறந்து ஆண் எறும்பு ஒன்றையும் பெண் எறும்பு ஒன்றையும் கட்டை திமிழுக்குள்ளாக வைத்து அடைத்து மீண்டும் மேலாணி கீழாணி தீனி புட்டு திருக்கு புட்டுகளை எல்லாம் பூட்டி இந்த திமிழை நம்ம எங்க வைக்கலாம், இறப்புல வைக்கலாமா அப்படின்னு மனதில நினைக்கா. கைலாசத்தில் வைத்தோமான வைத்தோமான கடவுளுக்கு தெரிந்திடுமே, கைலாசத்தில் வைத்தோமான வைத்தோமான கடவுளுக்கு தெரிந்திடுமே. நம்ம பாறை மேல வைத்தோமான வைத்தோமான பகவானுக்கு தெரிந்திடுமே, தெய்வம் யாது தெய்வம் மனமதிலே எண்ணிக்கொண்டு ஆதிசக்தி பார்வதியா பட்டுன சேலையில அவ முந்திய தான் உழைக்காலே கட்டை மேல கையில் எடுத்து எம்மா முந்திய முடியுதாலே எம்மா முந்தியில தான் முடிந்து அவ எக்கேல துருவாளா ஆண்டவன் தான் பகவானோ 8 நாளுக்கு அப்பால பூலோகம் படியடந்து கைலாசம் வரபோது எங்க கண்ணன் எங்கை பார்வதியா பகவானுக்கு முன்னால பகவானுக்கு முன்னால அவ பாத போதை தான் முடித்தாள். பகவானுக்கு முன்னால் பாத போதையா பாடி இழந்த பகவானுக்கு பால் பாலங்கள் தான் கொடுத்தார். இழந்த பகவானுக்கு
வாரி தான் கொடுத்தார் இரண்டு பேரும் ஒன்றிணைந்து அதிகையிலா தந்திரமதியில ரத்னகிரி ஆதனத்து ரத்னகிரி ஆதனத்து இரண்டு பேரும் அமருவாரா கண்ணன் தங்கை பார்வதியா பகவானோட இடமதியில ஆண்டவனே பகவானே பகவானே அருள்வடி வைக்கலும் ஐயா ஆனந்து தந்த படிகளே தான் கோலோகன் தன்னதில எல்லோ இருந்த பிடாமல் இதன் ஏறை இழந்து வந்தேரோ ஏறை இழந்து வந்தேரோ ஈஸ்வரரை சொல்லிடுங்கோ ஏறை இழந்து வந்தேரோ ஈஸ்வரரை சொல்லிடுங்கோ சக்தி ஆமா ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்னைக்கு என்ன பார்த்து என்னம்மா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற என்ன இப்படி சந்தேகமான வார்த்தையா கேட்கிற இன்னைக்கே நீ படியளப்பு கொடுப்ப நான் பூலோகத்துல போய் படியளந்து விட்டு வருவேன் நம்பித்தான் கொடுத்தேன் அளந்துட்டு வந்தேன் நம்பாம இப்படி ஒரு வார்த்தையை கேட்க கட்டைக்கும் முட்டைக்கும் கருக்குள் இருக்கும் செதுகளுக்கும் கல் நீருக்குள் இருக்கும் திரைகளுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சுகளுக்கும் சாச்சா தோவருமான் படியளந்து கொண்டிருக்கேன் அம்மா அளந்துட்டு வந்திருக்கேன் நான் அளக்கும் படியில தப்பு இருக்காது தவறு இருக்காது அவரவர்களுக்கு உள்ளபடியா அவரவர்களுக்கு நான் அளந்திருப்பேன் என்ன அவரவருக்கு ஏற்ற மாதிரி அவரவர்களை நான் படைத்திருக்கேன் அதனால அவரவருக்கு ஏற்ற மாதிரி நான் படியும் அளந்திருக்கேன் அம்மா கல்லுக்குள் இருந்தாலும் கடவுள் அறியா மாயம் இல்ல செப்புக்குள் இருந்தாலும் சிவன் அறியா மாயம் இல்ல அப்படின்னு சொல்லாமா அண்ணன் தங்கை பார்வதி பார்த்தா என்ன பகவானை பரம்பொருள என்னுடைய இடத்தில எட்டோட எட்டு நாள் எட்டோட எட்டு நாள் திரும்புவானதுதா பட்டினி அறுக்குதையோ அதுக்கு படி இழந்தேரோ அதுக்கு படி இழந்தேரோ பகவானை சொல்லிடுங்க பார்வதியால் கேட்டபோது பகவானோ ஏடியம்மா பார்வதிய செப்புக்குள்ள இருந்தாலோ அறிய மாயமில்லை கண்ணுக்குள்ள இருந்தாலோ கடவுள் அறிய மாயமில்லை கண்ணன் தங்கை பார்வதிய பார்வதி உன் இடத்துல சிற்றரம்பு பட்டினியா இருக்குன்னு சொல்லுதிய அதற்கு நீயே படி கலந்திருக்கலாமே இந்த பகவானுடைய சரிபாதியில அமர்ந்தவள் நீ நீ தானே படி எடுத்தாரு எனக்கு இந்த கணவருடைய தப்பு எதுவும் இருந்தா நீ அதை சுட்டி காட்டலாமா நீ சரி பண்ணணும்ல அதனால நீ படி அளந்திருக்கலாம் அந்த தகுதி உனக்கு உண்டு அப்படின்னு பகவான் யார் இடத்துல பார்வதி இடத்துல சொல்லவோ பார்வதி என்ன செஞ்சா நம்பாம பட்டு சேலைய முந்தானே அவர்த்தா மேல கட்டை கையில் வைத்துக் கொண்டு மேலானி கீழானி சீனி போட்டு திறக்க புட்டுகளை எல்லாம் இருந்து சிற்றரும்பை கொண்டு போய் பகவானுக்கு முன்னாடி விட்டா சிற்றரும்பானது திணையரிசை கவ்வி கொண்டு பகவானை சுற்றி சுற்றி வருகிறது பகவானை சித்தின்னு வருது அப்படி சுற்றி சுற்றி வரவும் அடியால் அறிந்தும் அறியாமல் செய்த குற்றத்தை அரணாரை பொறுக்கணும் தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றத்தை சிவனாரை பொறுக்கணும் நீங்க தான் பொறுக்கணும் பகவானுடைய பாதாள வந்தத்திலே விழுந்தா அப்படி விழவும் இப்படி எல் உயிருக்கும் குறையில்லாம ஈசன் இறையவர் இறையளந்து கொண்டிருக்கின்றார் பல நாளா பல வருடம் பகவான் படி அளந்து வாரா இருந்தால நெடுவருடம் நேர்மையுடன் படி அளந்தார் இதனால திரவருடம் இதனால திரவருடம் சிவனார் படி அளந்து வாரா சிவனார் படி அளந்து வாரா வரும் நாளையிலே ஆண்டவன் தான் பகவான் என்ன செஞ்சாரு
ஒரு நாள் தினத்திலே படியிழக்க பூலோகத்துக்கு போகணும்னு பகவான் பயணமாகும் பொழுது அண்ணன் தங்கி பூலோகத்துக்கு வருவேன்னா பகவான் அவனை கூட்டிட்டு போக முடியாதுங்காரு. அப்ப நான் கைலாசத்திலே இருக்க வேண்டுமானா எனக்கு ஆளநிலான ஆண் குழந்தை வேணும், குருதனில்லாத புத்திரன் வேணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம 8 நாளா என் கருவிலே ஜனித்து குழந்தை பிறக்க கூடாது. வேண்டாம் வேண்டாம். மாயா துர்பத்துல 8 நாளா எனக்கு ஆண் குழந்தை நீங்க தரணும். 8 நாளுக்குள்ள வேணும் அப்படின்னு கேட்கவும் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். ஆதி கைலாசத்திலே வடக்கு கோட்ட வாசலிலே ஈசானிய மூலையில 1000 மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல 1000 தூண்கள் இருக்கு. 1000 தூண்களிலும் 1000 மணி விளக்கு எரியுது. அதுல 32ஆம் தூணுல தூண்டாத மணி விளக்கு என்ற ஒரு அதிசய மணி விளக்கு எரியுது. அது முன்னாடி போய் ஈர முந்தைய ஏந்தி நின்றையானால் முத்து போல 3 சுடர் வந்து விழும். போட்டி பிடித்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாமோ ஓட்டமாக ஓடிவாரா கண்ணன் தங்கை பார்வதியா கைலாசந்தல மதியில தங்கையில திருத்தமாடி கரை கண்டரை தான் நினைத்து கைலாசந்த நதியில வடக்கு கொட்ட வாசலில் ஈசானிய மூலையில 1000 மண்டபத்தில் 1000 தூண்களிலோ மணி விளக்கு எரியுதம்மா. 32ஆம் தூணதில தூண்டாத மணி விளக்கு தூண்டாத விளக்கு குடர வெட்டு எரியுதம்மா. குடர வெட்டு எரியுதம்மா. அந்த மணி விளக்கு மேடைக்குதான் மாயன் தங்கை பார்வதியா மாயா சக்தி பார்வதியா ஓட்டமாக ஓடி வந்து கால 2 மண்டியிட்டு முந்தியதா என்று வாழா முந்தியதா என்று போது முக்கண்ணன் பகவானோ 64 கலைகளிலே ஒரு கலையா பிரிந்தல்லவோ ஒரு கலையா பிரிந்தல்லவோ மாயா நல்ல துர்பத்திலே மணி வழக்க தொண்டு வாரா மணி வழக்க தொண்டு போது முத்து போலம் ஒன்று கூட முத்து போலம் ஒன்று முழுமுழான விழுந்துடுமா முழுமுழான விழுந்துடுமா. மணி வழக்க தோண்டும் போதே மணி வழக்க தோண்டும் போதே முத்து போலம் 3 சோடர் பார்வதி அந்தியில விழுந்துடுமாய் குட்டி மேல தான் பிடித்தாய் உருளுதையாய் மேல தான் பிடித்தாய் முண்டமாக உருளுதையாய் கட்டி மேல தான் பிடித்தாய் உருண்டையாக உருளுதையாய் முந்தியத விளைக்காளே முந்தியத விளைத்த போதே காலும் இல்லை கையும் இல்லை முழுக்கும் இல்லை மொழியும் இல்லை வாயும் இல்லை வயரும் இல்லை முண்டமாக இருக்குதையா முண்டத்தை தங்கையில் எடுத்து ஆதிசக்தி பார்வதியா வட்டமாக ஓடி வாராள். ஆண்டவனே பகவானே 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 உருவடித்தே கொடுங்க சுவாமி ஆண்டவனே பகவானே பகவானே உருவடித்தே கொடுங்க சுவாமி. பார்வதியா சொன்ன போதே அப்போ பார்த்துட்டாரே பகவானோ பகவானோ முண்டத்தை தான் கையில் வாங்கி காலும் கையும் சிவன் படைத்தார் வாயு வயரும் சிவன் படைத்தார் மூக்கு வயரும் சிவன் படைத்தார் உருவம் அதே தான் கொடுத்தார் உயிரதும் தான் கொடுத்தார் பகவான் படைத்ததொரு குழந்தையதே குழந்தையதே கண்ணை உருட்டி
ஏதொரு குழந்தையாது குழந்தையாது ஏறடித்தே பார்க்குதையா குழந்தையாது குழந்தையாது ஏறடித்து பார்க்குதையோ அப்போ பார்த்துட்டாலே பார்வதியா ஆண்டவனே பகவானே பிறவி செய்த குழந்தை கிட்டா இங்க பேர் நாமம் கொடுக்கணுமே பார்வதியா சொன்ன போதே சொன்ன போதே ஆண்டவனால் எது செய்வா போது மணிவளக்கில் பிறந்ததாலே மணிவளக்கில் பிறந்ததாலே மாயாண்டி ஒரு பயரா இவருடே இருந்ததாலே சுடலையேதன் ஒரு பயரா முதல வேறு பிறவியில இவ முண்டமாக உருண்டதாலே முண்ட சுவாமி ஒரு பயரா மாயாண்டி சுடலை மொண்டாய் ஐயாவான சிவசுடல உனக்கு வேலையான வேலை ஐயா ஒய்யா வேலையாட சமயம் ஐயா சாம நடு சாமம் போல நடு சாம வேலையில இலை கொழுங்க ராமத்தேல ஈச மகனை சிவசுடல மையானந்தம் போகணுமே ஒய்யா ஐயாவான சிவசுடல ஆத்தங்கர சுடல ஐயா நம்ம மையானந்தம் போகணுமே ஆண்ட பேன திங்கணுமே சுடல சுடுகாடு போகணுமே நம்ம சுட்ட பேன திங்கணுமே நம்ம இடுகாடு போகணுமே ஒய்யா ஆத்தங்கர சுடல ஐயா நம்ம இறந்த பேன திங்கணுமே வெள்ளாத முண்ட சுவாமி நம்ம பார்வதிய வாசலில பேச்சு மற்றும் பேயாண்டி பேயாண்டி மாயாண்டி பிணமுடிஞ்சு தொடல ஐயா மாயாண்டி அத்துங்கார தொடல ஐயா நம்ம வேலையான வேலை ஐயா நம்ம மையானம் போகணுமே நம்ம மாண்ட வேணும் திங்கணுமே ஆத்தங்கர தொடல ஐயா நம்ம தில்லை வேணும் போகணுமே நம்ம சித்த பேனம் திங்கணுமே நம்ம சுடுகாடு போகணுமே நம்ம சுட்ட பேனம் திங்கணுமே நம்ம பேச்சிய மலைக்காளே பிரம்ம வேடம் பிறந்த வேளா தாயான பேச்சியம்மா நம்ம மகனத்தான அழைக்காளே என் மகனே மாயாண்டே மையானம் போகலாமே நம்ம மாண்ட பேனம் திங்கலாமே சுடுகாடு போகலாமே சுட்ட பேனம் திங்கலாமே இருகாடு போகலாமே ஈச மகமாயாண்டே ஈச மகமாயாண்டே நம்ம சுடுகாடு தலைமதேல நம்ம செத்த பேனம் திங்கலாமே ஆனை கோட்டி ஐயர் மகள் நம்ம பாப்பா பெற்ற திருமகளா ஆத்தங்கர சொல்லல ஐயா ஆத்தங்கர சொல்லல ஐயா நம்ம திண்ணை வேண கிளமதேல ஆனை கூட்டி ஐயர் மகா ஒடியா பாத்தி பெண்ணவள நம்ம 8 மாதம் கூடியவள் நம்ம தாயா தாள மகள நம்ம அப்ப வீடு வந்தவள் நம்ம காய்ச்சல் அடிக்கிறேன்னு நம்ம கட்டளையில படுத்தமாவ நம்ம கால வீச சோதத்தாளு நம்ம ஆத்தங்கார துடல கீதா நம்ம தெத்து மாடிந்தாளு கஞ்சாண்டாளு நம்ம ஆண்டு மாடிந்தாளு நம்ம மர்மலோகம் சந்தாளு நம்ம பாப்பாதி பெண்ணவரோ பாப்பாதி பெண்ணவரோ மண்டையில தீபடித்து ஆத்தங்கார துடல ஐயா மண்டையில தீப்படைத்து வானம் வேண்டும் புகை கிளம்ப
சிவசோடல சங்கரமாயாண்டு அழகு பேண வாடையல்ல மகன பேயாண்டு மரளி போவ மடக்குதையா உனக்கு செட்ட பேண வாடையல்ல பொல்லாத சிவசோடால உனக்கு செட்ட பேண வாடையல்ல ஒடியா ஒடியா மடக்குதையா அழகு பேண வாடையல்ல மணக்குதையா அம்மா பார்வதி அம்மா வாசலேல அம்மா பேசி மகனை பேயாண்டு ஐயாவான சிவசோடல அம்மா சங்கரமாயாண்டு ஐந்து மணி வல்லையம்மா ஒடியா ஒடியா கையிலோடு செல்லடாமா பேசி மகனை பேயாண்டு கச்ச நல்ல வருந்து கேட்டு கருத்த கழிச்சதும் கேட்டு உனக்கு கச்ச நல்ல செல்லடாமா ஒடியா ஒடியா கையில் அருவ வல்லையாமா உனக்கு தலையில் ஒரு குல்லாவா குள்ள நல்ல தலையழக சங்கர தொடரையா நம்ம தில்லை வேண களமதேல பேண வேகுதப்பா குடுகாடு தலைமதேல ஐயாவான சுடல ஐயா 8 மாத தூரையாவ ஈர கொலையில் தீப்படைத்து அச்சங்கார சுடல ஐயா உனக்கு ஈர கொலையில் தீப்படைத்து வரியா வரியா முறைந்து வேகுதாளே அங்க மேல தீப்படைத்து பொல்லாத சிவசோடால அங்க மேல தீப்படைத்து அண்டமெண்டம் புகைகளம்ப சிவசோடல பேசி மகனை மாயாண்டே 8 மாத சூரியாவ கையாவான சுடலை கேட்டா கட்டையில வேணமேரே ஆண்டவ மக மாயாண்டே நம்ம அல்வா போல திங்கலாமே நம்ம தொடையிலும் படிக்கலாமே ரோத போல திங்கலாமே திங்கலாமே எல்லாரோட பழங்கள் எல்லாம் பொல்லாத
கொடுந்து வாழா மடிகள் போட்ட அழகு பாப்பா ஏ பேசி மகனை பேயாண்டே நல்ல மகனுமாக அந்த தில்லைவான களமரேன ஐயாவான சொடர ஐயா ஆடுவாரம் பாடுவாரம் ஆதாரி போடுவாருவாரம் ஆடுவாரம் உலக சேத்தம் போடுவாரம் கூட்டத்தை வடத்தை சூட்டி இடத்தை வந்து வலது காலம் வண்டி போட்டார்